ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா அவலை வச்சு தான் வடை செய்ய போகிறோம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி அவலை வச்சு வடை தான் செய்ய போகிறோம். அவல் வருங்க, நல்லா இதுமாதிரி அலசி ஒரு தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு லைஸான அவல் தான் நான் எடுத்திருக்கேன். கெட்டி அவல் இல்லை, மெலிசாக இருக்குது பாருங்கள், அந்த அவல் தான். இதுமாதிரி 2 நிமிஷம்லாம் தண்ணி தெளித்து மட்டும் வருங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. தெளித்து இதுமாதிரி ஊற வைங்க. இது மாதிரிங்க, இதுமாதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ அதில் வந்து இது கூட வந்து நம்ம ஆவுலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த உளுத்தம் மாவு வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், 2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். அது உளுத்தம் மாவு சேர்க்கறதால நல்லா வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உளுத்தம் மாவு சேர்த்துக்கிறேன் நான். அதே மாதிரி அரிசி மாவு வந்து 2 ஸ்பூனு அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பொடியாக இருக்குன்னா ஒரு சின்ன வெங்காயம், நல்லா பொடிசான இருக்குங்க, ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று. அது கூட வந்து 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி அது சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம போட்டு நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கலாம். இப்படி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். தண்ணியாக ஊற்றல பாருங்கள், அந்த எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதுமாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வடை தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். அதனால் தண்ணி ஊற்றாதீங்க, லைட்டாக தெளித்து மட்டும் ஊற வைங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு வாட்டி. பாருங்க, எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி இது மாதிரி இருக்கணும். நம்ம இப்போ வந்து நம்ம இது மாதிரி சின்ன சின்ன உருண்டை எடுத்து உளுத்த வடை தொட்டும் பார்த்திங்களா, அது மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வேறு எந்த மாவுமே சேர்க்கல, 2 மாவு ஒண்டி தான் சேர்த்துருக்கேன். இதுமாரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டுங்க. தட்டிட்டு ஒரு உரலை இப்படி ஓட்டு போட பாருங்கள், இப்படி ஒட்டாமல் வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி நல்லா தட்டி வச்சுருக்கேன் நான். இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. இதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து நல்லா மொறுன்னு வரும். இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க, ஏன்னா ஆயில் அவலுன்றதால கொஞ்சம் மேலே பொங்கி வரும். அதனால் ஸ்லோ பண்ணியே போடுங்க. போட்டாச்சு, நம்ம எல்லா இதுவும் போட்டாச்சு. 2 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம போடும் போது எண்ணெய் எப்படி பொங்கி வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து ஓரளவு வந்துருச்சு ஒரு பக்கம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், உடையவே இல்லை, நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே இருக்குது. ஒன்று ஒன்றா அப்படி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் திருப்பி இந்த பக்கம் வேகட்டும். நம்ம அவல் வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயோட சலசலப்போடு நல்லா அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, வடை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்கள், உளுத்த வடை மாதிரியே இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றது கூட. மீதி இருக்கிற அவலை கூட நம்ம இதுமாரி வடையாக சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான சூப்பரான அவல் வடை ரெடியாச்சு பாருங்கள். நல்லா பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்லா மொறுன்னு இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். 5 நிமிஷம் நம்ம செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.